எல்லோருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தோழர் அனஸ் அலி அவர்களிடம் கூறுகிறார்கள், ஒருவன் ஃபர்சு தொழுகைக்கு பின்னால் ஐத்துல் குர்சி ஓதினால் அடுத்த தொழுகை வரை பாதுகாப்பு கிடைக்கும் என்று. ஒருவன் படுக்கைக்கு செல்லும் முன் ஐத்துல் குர்சி ஓதினால் அவன் வீட்டையும் அக்கம் பக்கத்து வீட்டையும் அல்லாஹ் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவன் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் வீட்டுக்கு வரும் போதும் ஐத்துல் குர்சி ஓதினால் வறுமை நீங்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வசனம் வீட்டில் அதிகமாக ஓதினால் 30 நாட்களுக்கு அந்த வீட்டை ஷைத்தான் வெறுத்து விடுவான். சூனியக்கார ஆண் பெண்கள் அந்த வீட்டிற்கு 40 நாட்களுக்கு நுழைய மாட்டார்கள். நம் துவாவை ஏற்றுக்கொள்ள இந்த வசனம் 50 அல்லது 170 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவ்வளவு நன்மை உள்ள ஐத்துல் குர்சியை ஓதலாம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுஸு ஸீனத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ஸி மன் ஸல்லஸீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பி ஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ஸ் வ லா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். ஸதகல்லாஹுல் அஸீம். இவ்வளவு நன்மை உள்ள இந்த ஐத்துல் குர்சியை ஓதி நாம் பயன்பெறுவோம். அடுத்து நம் தேவைகள் நிறைவேற இந்த வசனத்தை 313 முறை ஓதினால் அவன் தேவைகள் நிறைவேறும். அதிகமாக ஓத முடியாதவர்கள் 50 முறை அல்லது 170 முறை ஓதினாலும் நம் துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஐத்துல் குர்சியில் அல்லாஹ்வின் பெயர்கள் உள்ளன. நாம் அதை திக்ராக ஓதி வரலாம். வெள்ளிக்கிழமை அன்று அசர் தொழுகைக்கு பிறகு ஐத்துல் குர்சியை 17 முறை அல்லது 70 முறை அல்லது 313 முறை ஓதினால் எதிர்பாராத பர்க்கத் கிடைக்கும், கடன் நீங்கும், துன்பம் நீங்கும், நோய்கள் நீங்கும். ஆகவே நாம் ஓதி பயன்பெறுவோம். பஹரா சூரா கடைசி 2 வசனங்களும் ஐத்துல் குர்சி வசனமும் வீட்டில் ஓதினால் ஷைத்தான் வெகுண்டோடி ஓடிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாமும் ஓதி பயன்பெறுவோம். அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.